அப்ப என்ன பண்ணலாம், இப்படியே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டா, நான் வந்து இங்க ஆசிரமத்துல இருக்கும் போதே இந்திரன் வந்து இப்ப ஏற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணான்னா, நான் அந்தண்ட போயிட்டா யார் தான் வரமாட்டாங்க. அதனால அதிர்ஷ்யத்துவம் பவிஷ்யசி அப்படிங்கிற, நீ வந்து யார் கண்டுக்கும் தெரியாம போக கடவுது அப்படின்னு ஒரு அனுகிரகம், சாபம் மாதிரி ஒரு அனுகிரகம். யார் கண்ணுக்கும் தெரியலங்கிறது அவளுக்கு பெரிய அனுகிரகம். ஆனா நான் இப்படியே இருந்துருவேனா, உன்னோட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் இருக்கா எனக்கு அப்படின்னு கேட்டுக்கிறான். கேட்டா அவர் சொல்ற, ராமர்னு ஒருத்தர் வருவர், அவர் வந்தா அவரோட பாத துளியால உனக்கு விமோசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு அவர் தபசுக்கு போயிட்டார். போனா இவர் எப்ப வருவார் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. அதனால இப்ப வருவரோ இப்ப வருவரோ இப்ப வருவரோ அப்படின்னு காத்துட்டு இருக்கலாம். ஒரு இலை அசைஞ்சா கூட ராமர் வரரா அப்படின்னு பார்க்கலாம். என்ன ராமர் வருவார்